அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்விடத்தில் 3 மாதம் 3 மாதத்தில் 3 பத்துக்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதில் முதலாவது 10 எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10. அடுத்தபடியாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10. அடுத்தபடியாக முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10. இந்த 3 பத்துக்களும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 இருக்கிறது, இது இந்த ரமலானுடைய கடைசி 10 விடவும் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய கடைசி 10 என்பது நாம் நோன்பு நோக்கிறோம், அமல் செய்கிறோம், ஈத்திகாஃப் இருக்கின்றோம், ஒத்தைப்பட இரவில் அமல்கள் செய்கின்றோம், ஜக்காத்து கொடுக்கின்றோம், தர்மம் கொடுக்கின்றோம், எல்லா அமல்களும் செய்கின்றோம். ஆனால் அதில் ஹஜ்ஜி என்ற அமல் கிடையாது ரமலானுடைய கடைசி 10. அதே போல் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 என்னவென்று சொன்னால், அதிலும் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், அமல்கள் செய்கின்றோம், எல்லா தானம் தர்மங்களும் செய்கின்றோம். அதிலும் ஹஜ்ஜினுடைய அமல் கிடையாது. ஆனால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10 இருக்கிறது அல்லவா, இதிலே எல்லாம் வந்து விடுகிறது. நோன்பு வந்து தொழுகை வருகிறது, நோன்பு வந்து விடுகிறது, ஜக்காத்து, ஹஜ்ஜு. இப்போ ஒருத்தர் ஹஜ்ஜு, சில பேர் ஜக்காத்துங்கிறத வந்து ஒரு வருஷம் பூர்த்தி ஹஜ்ஜிலேருந்து ஹஜ்ஜி கணக்கு வச்சு கொடுப்பாங்க. சில பேர் ரமலான்லேருந்து ரமலான் கணக்கு வைப்பாங்க. சில பேர் முஹரத்துலேருந்து முஹரம் கணக்கு வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தில் ஜக்காத்தும் வந்துடுது, தான தர்மங்களும் வந்துடுது, தொழுகை, நோன்பு, சதக்காக்கள் எல்லாம் வந்து கடைசியில் ஹஜ்ஜினுடைய அமலும் வந்துடுது. அப்போ இந்த 5 விஷயங்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த 5 விஷயங்களுமே இந்த துல்ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10 இருக்கின்ற காரணத்தினால்தான் மற்ற 2 பத்துகளை விடவும் என்னங்க இது அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த முஹரத்தினுடைய முதல் 10, முஹர்ரம் மாதங்கிறது நமது ரமலானுடைய நம்ம இஸ்லாமிய வருடத்தின் பிரகாரம், மாதத்தின் பிரகாரம் முஹர்ரம் என்பது முதல் மாதம். அப்போது அல்லாஹ் தாலா அந்த வருடத்தினுடைய முதல் மாதத்திலையும் முதல் 10 சிறப்பாக்கி வைத்து அதில் நாம் என்ன செய்கிறோம், அமல்களை செய்ய வச்சு, நோன்புகளை செய்ய சொல்லி செய்கின்றோம். அதே போல் துல்ஹஜ்ஜி என்பது இஸ்லாமிய மாதத்தினுடைய கடைசி மாதம், 12வது மாதம். அப்போ அந்த 12வது மாதத்திலையும் கடைசி மாதத்திலையும் என்ன செய்கிறான்னா, நம்ம அல்லாஹ் தாலா நோன்பு நோக்க செய்கின்றான், அமல்கள் செய்ய சொல்கின்றான், தான தர்மங்களை செய்ய சொல்கின்றான். அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், ஒரு வருடத்தினுடைய ஆரம்பமாக இருந்தாலும் சரி, முதல் மாதமாக இருந்தாலும் சரி, இறுதி மாதமாக இருந்தாலும் சரி, எல்லா மாதங்களிலுமே எல்லா நாட்களுமே நாம் அமல்களை கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் தாலா முஹர்ரத்தினுடைய முதல் 10 நம்ம அமல் செய்ய சொல்கின்றான். இஸ்லாமிய மாதத்தினுடைய கடைசி மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தும் 12வது மாதத்தையும் நமக்கு அமல் செய்ய சொல்கின்றான். ரமலான் என்பது இஸ்லாமிய மாதத்தின் 9வது மாதமாக இருக்கிறது. அது அனைவர்களுக்கும் தெரியும். நம்ம இஸ்லாமுடைய மாதங்களையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இப்பொழுது ரமலானுடைய முதல் 10 ரமலானுடைய கடைசி 10 என்ன நம்ம விட்டும் சென்று விட்டது. அடுத்தபடியாக முஹரத்தினுடைய முதல் 10 அடுத்த மாதம் வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடு நான் சொன்னால் இன்றைக்கி என்னங்க பெற தெரிஞ்சிட்டா துல்ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10 ஆரம்பமாகி விடுகிறது. ஒருவேளை இன்று பிறை தெரியவில்லை என்று சொன்னால், நாளை மக்ரிபில் என்ன செஞ்சிருவாங்க, நாளை பூர்த்தியாக்கி நாளை மக்ரிப்லேருந்து பிறை 1 கணக்கு வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறை 1 ஆகிடும். ஆக சனிக்கிழமை பிறை 1ஆக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பிறை 1ஆக இருந்தாலும் சரி, இந்த நம்ம துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாம் என்ன செய்வோங்க, அதிகமாக அமல் செய்வோம், அதிகமான முறை குரான்களை ஓதுவோம். முடிந்தால் இந்த நிறைய பேர் வந்து இந்த 10 நாளும் நோன்பு நோக்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான், நன்மையான விஷயந்தான். நமக்கு அப்படி ஒரு பாக்கியம் முடியாது அப்படின்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் அந்த அரஃபாவுடைய நாள் பிறை 9லையாவது நோன்பு வைப்போம். இந்த 10 நாட்கள் வந்து என்ன செய்வோம், முடி நகங்களை வெட்டாமல் இருப்போம். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அதேபோல் முடிந்தளவு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பிராணிகளை முன்கூட்டியே வாங்கி அவைகளை பாதுகாத்து வளர்ப்போம். கூட்டு குர்பானி கொடுப்பவர்களும் அதற்கான முயற்சிகளை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 அதிகமான முறையில் அமல்கள் செய்து, அதிகமான முறையில் அல்லாஹ் நன்மைகளை பெற்று அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் தந்தொரு புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் 10 அனைவரும் துவா செய்து கொள்ளுங்கள், அதிகமான நன்மை செய்து கொள்ளுங்கள்.
பிறையை எதிர்பாருங்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.